அழைக்கும் போதெல்லாம் ஓடோடி வருகிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் ஒவ்வொருவரின் காலடிகளையும் தொட்டு எனது நன்றி மலர்களை நான் காணிக்கையாக்குகிறேன். நாம் நடத்தியிருக்கிற இந்த பேரணி பெருந்திரள் பேரணி தமிழ்நாட்டு அரசியலில் மட்டுமல்ல, இந்திய அரசியலில் பேரதிர்வுகளை உருவாக்குகிற ஒரு பேரணி. தோழர்கள் இங்கே சொன்னதைப் போல எல்லோரும் தேர்தல் கணக்குகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யார் எந்த கூட்டணி, நமக்கு அந்த கவலை இல்லை. எத்தனை இடங்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நமக்கு அந்த கவலை இல்லை. யார் முதலமைச்சர் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நமக்கு அந்த கவலை இல்லை. விடுதலை சிறுத்தைகள் திமுகவிடம் சிக்கிக் கொண்டு தவிக்கிறது. அட அற்பர்களே, அரசியல் அறியாமையில் உழலும் அரைவேக்காடுகளே, தமிழ்நாட்டு அரசியலின் திசை வழியை தீர்மானிப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள். சொல்ல போனால் இந்திய தேசிய அரசியலையும் கூர்மைப்படுத்துகிறவர்கள் விடுதலை சிறுத்தைகள். இன்றைக்கு இந்திய அரசியலையே மதச்சார்பின்மைக்கு எதிரானவர்கள், மதச்சார்பின்மைக்கு ஆதரவானவர்கள் என்று கூர்மைப்படுத்துகிற அரசியலை விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் முன்னெடுக்கிறது. இதன் வலிமையை உணராதவர்கள், திருமாவளவனுக்கு அரசியல் பண்ண தெரியல, பேரம் பேச தெரியல, பிளாக்மெயில் பண்ண தெரியல, துணை முதலமைச்சர் வேண்டும் என்று கேட்க மறுக்கிறார். முதலமைச்சர் பதவியை பற்றியே நாங்கள் கவலைப்படல, துணை முதலமைச்சர் பதவி எங்கள் தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் பிரதமரை கைப்பற்றுங்கள் என்றுதான் வழிகாட்டி இருக்கிறார். அதுதான் அதிகாரம் உள்ள பதவி, அதுதான் அரசு, அதுதான் அதிகாரம் உள்ள பதவி. தலித்துகள், பழங்குடி மக்கள், இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும். இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு. பாலு பாலு உட்காருங்க. இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவு. எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும், திருமாவளவனுக்கு தெரியும், விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரியும். சும்மா யூடியூப்ல உட்கார்ந்து கண்டவெல்லாம் நமக்கு அட்வைஸ் பண்றான். அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதுதான் நோக்கம், அதுதான் நோக்கம். முப்பத்தஞ்சு வருஷம் இந்த அரசியல நாங்களும் கொட்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். பழம் தின்று கொட்டை போடுகிறவர்கள். 10 ஆண்டு காலம் தேர்தல் அரசியலை வேண்டாம் என்று அரசியல் செய்தவர்கள் நாங்கள். தம்பி இறங்க. 10 ஆண்டு காலம் தேர்தல் புறக்கணிப்பை பேசியவர்கள் நாங்கள். 25 வருஷம் இந்த தில்லுமுள்ளு தேர்தல் அரசியலில் தாக்கு பிடித்து நிற்கிறவர்கள் விடுதலை சிறுத்தைகள். சமகாலத்தில் எங்களோடு புறப்பட்டவர்கள் எங்கோ வழிதவறி போய்விட்டார்கள். எங்களோட வந்தவங்களாம் காணும், ஆள எங்க போனாங்கன்னு தெரியல. இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக, அரசியல் சக்தியாக நிமிர்ந்திருக்கிறது. ஆந்திராவிலும் வேர் பிடித்திருக்கிறது, தெலுங்கானாவில் கிளை பரப்பி நிற்கிறது, கேரளாவிலும் கர்நாடகாவிலும் மகாராஷ்டிராவிலும் துளிர்விட்டு நிற்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு எல்லா வரம்புகளையும் கடந்து வளர்ந்து நிமிர்ந்து நிற்கிறது. எங்களுக்கு யாருடைய அட்வைஸும் தேவையில்லை. இதை செய்ய, அதை செய்ய, ஏன் உனக்கு பேச தெரியல. அப்புறம் சில நாதாரிகள் புறப்பட்டு இருக்கிறாங்க. நாதாரிகள் என்னன்னு எனக்கு அர்த்தம் தெரியாது, ஆனா சொல்றேன்.
ஊதாரிகள்னா தெரியும். கம்பெனி இருங்க பாலு. சில நாதாரிகள் புறப்பட்டிருக்கிறாங்க. நாம இந்த பட்டியல் சமூகத்து மக்களை ஏமாத்துறோமா? இவனெல்லாம் என்ன சொல்றது? இவங்களுக்கு யாரு எப்படி பதில் சொல்றது? இன்றைக்கு தமிழகத்திலே பட்டியல் சமூகத்து மக்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால், சமூக தளத்திலும், அரசியல் தளத்திலும், பொருளாதார தளத்திலும், கலாச்சார தளத்திலும், கலை உலகத்திலும் இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால், விடுதலை சிறுத்தைகளின் எழுச்சிதான் அதற்கு காரணம் என்பதை மறந்துவிடக் கூடாது. தம்பி வேடன் 2 நாளைக்கு முன்னாடி போன்ல பேசினான். அந்த தம்பி, நான் சொன்னேன், அப்பா 35 வருஷமா நான் பேசுற அரசியல நீ 3 நிமிஷத்துல பாட்டுல சொல்லி இருக்கிற, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். அந்த தம்பி சொன்னான், ஐயா நீங்க எல்லாம் பேசுறதுனால தான் நாங்கெல்லாம் பாடுறோம், எங்களுக்கு அந்த துணிச்சல். இன்றைக்கு எல்லா துறைகளிலும் காலரை தூக்கிவிட்டு கொண்டு ஒடுக்கப்பட்டவர்கள் தலை நிமிர்ந்து நடக்கிறார்கள் என்று சொன்னால், இது போன்ற பரந்த வீதிகளில் வீறு நடை போடுகிறார்கள் என்று சொன்னால், பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் கோட்டு சூட்டோடு இன்றைக்கு இடுக்கு நடை போட்டு வருகிறார்கள் என்று சொன்னால், அது விடுதலை சிறுத்தைகளின் எழுச்சியின் விளைவு. என்ன தோழர்கள் கேட்டாங்க, ஏன் நீங்க ஒரு ஆள் கோட்டு சூட்டு போட்டு வந்தா போதாதா, ஏன் எல்லாரையும் போட சொல்றீங்க? என் கண்ணார பார்க்கணும், கட்டிட வேலை செய்கிறவன் கோட்டு சூட்டோடு வர வேண்டும். ஆடு மாடு மேய்க்கிற தம்பிகள் கோட்டு சூட்டு போட்டுக் கொண்டு நடக்க வேண்டும். ஆட்டோ ஓட்டுகிற தம்பி கோட்டு சூட்டு போட்டு நடக்க வேண்டும். அவனுக்கு காக்கி சட்டை தான் கதி என்று எண்ணக்கூடாது, கந்தல் துணிதான் கதி என்று கிடக்க கூடாது. காந்தி துணி இல்லாமலேயே இருந்தார், வெறும் உடம்போடு இருந்தார், அது அவருக்கு மரியாதை. சமகாலத்தில் புகழ்பெற்ற தலைவராக விளங்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் கோட்டு சூட்டோடு தான் வெளியே போவார். அந்த குடும்பம் வறுமையிலே உழன்ற போதும் உடையிலே கவனம் செலுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர். இன்னைக்கு என்னுடைய தம்பிகள் அத்தனை பேரும் என்னோட கோட்டு சூட்டோட நிற்கிறான். ப்ளூ ஷர்ட், ப்ளூ பேண்ட், ஒயிட் ஷர்ட், ரெட் டை. அப்படியே அம்பேத்கர் மாதிரி நீ நடக்கணும், அம்பேத்கர் மாதிரி உணரணும். சனாதன சக்திகளே அம்பேத்கர் இறந்து விட்டார் என்று நினைக்காதீர்கள். இதோ அம்பேத்கரின் பிள்ளைகள் இருக்கிறோம், அம்பேத்கரின் கருத்தியல் வாரிசுகள் இருக்கிறோம். எங்களை கூமுட்டைகள் என்று எண்ணாதீர்கள். கண்ணில் விரலை விட்டு துழாவுவோம். அரசியல் எங்கள்கிட்ட பேச முடியாது. அரசியல் பேசிப்பார், வா அரசியல் பேசு. ஒன்ன மாதிரி வெறும் சாதி வெறிய பேசுறவங்க அல்ல விடுதலை சிறுத்தைகள். ஆண்ட பரம்பரை, வீர பரம்பரை என்று சொல்லக்கூடியவர்கள் அல்ல, அறிவு பரம்பரை, ஞான வம்சத்தை சார்ந்தவர்கள். எங்கள் தலைவர் அம்பேத்கர் என்று சொல்லுகிற போது எங்களுக்கு மெய் சிலிர்ப்பு ஏற்படுகிறது. நாடி நரம்புகள் முறுக்கேறுகின்றன, தலை நிமருகிறது, மீசை முறுக்கேறுகிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒருத்தன் டிப்டாப்பா மிடுக்கா டிரஸ் பண்ணிட்டு போறானா அவன் சிறுத்தை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒருவன் நல்ல தமிழ் பெயர் சூட்டி இருக்கிறான் என்றால் அவன் விடுதலை சிறுத்தை. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தெளிவான கொள்கை அரசியல் ஒருவன் பேசுகிறான் என்றால் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம், அவன் விடுதலை சிறுத்தை. எவ்வளவு தில்லுமுள்ளு அரசியல் என்பது உங்களுக்கு தெரியும். இதே திருச்சியில் இந்த பேரணி நடத்துறதுக்கு முதல்ல அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாம ஆளுங்கட்சி கூட்டணியில் தான் இருக்கிறோம். காவல்துறை சொன்னாங்க, எங்களுக்கு அனுமதி தர சொல்லி மேலிடத்துல இருந்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வரல, அனுமதி இல்லைன்னாங்க. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு காவல்துறை உயர் நீதிமன்றத்தில் வந்த தீர்ப்பு, கொடிக்கம்பங்கள்லாம் வெளியேற்றணும், இடிக்கணும், அப்புறப்படுத்தணும். மற்ற கட்சி கொடிக்கம்பங்கள்லாம் அப்படியே இருக்கு. போலீஸுக்கும் ஹைவேஸுக்கும் இதுதான் ஒரு வாய்ப்புன்னு உடனே இறங்கிட்டான் களத்துல. சிறுத்தைகள் கொடியெல்லாம் இடிலான்றான். இவ்வளவு நெருக்கடிகளை தாங்கிக் கொண்டு இந்த களத்திலே நிற்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி.
கொடியேற்ற முடியவில்லை, பொதுக்கூட்டம் நடத்த முடியவில்லை, பேரணி நடத்த முடியவில்லை, மாநாடு நடத்த முடியவில்லை. இப்படியெல்லாம் நெருக்கடிகள் 25 ஆண்டுகளாக நாம கூட்டணியிலே இருப்போம். கூட்டணி கட்சியாரனே ஒருத்தர் மேல ஏறி அந்த கொடியை மட்டும் கட் பண்ணுவான் என்ற ஒன்றாவது காட்டினாங்க. அந்த தம்பி ஒரு நாள் சிறுத்தையா மாறுவான், பொறுமையா இருங்க என்று நான் சொல்லி இருக்கிறேன். வண்டியில கல்லெடுத்து அடிப்பான், அந்த தம்பிகள் ஒரு நாள் பூவெடுத்து வீசுவான் என்று நான் சொல்லி இருக்கிறேன். இப்படித்தான் இந்த அடக்குமுறைகளையும் நெருக்கடிகளையும் தாக்குப்பிடித்து இந்த இயக்கம் 1/4 நூற்றாண்டு காலம் இந்த களத்திலே போராடி கொண்டிருக்கிறது. தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக மாறி இருக்கிறது. ஏன் திமுகவை ஆதரிக்கிறோம்? திமுக கூட்டணியை விட்டு வெளியே நின்றால் என்ன ஆகிவிடும்? எங்க மேல என்ன ஏதாவது இன்கம் டாக்ஸ் ரைடு வரப்போதா? இடி ரைடு வரப்போதா? வேற என்ன செய்ய முடியும் உங்களால? மாநில அரசாலும் ஒண்ணும் பண்ண முடியாது, மத்திய அரசாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க எதற்காக பயப்பட வேண்டும்? யாருக்காக பயப்பட வேண்டும்? என்ன நெருக்கடி? நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள், பெரியாரின் பிள்ளைகள், மார்க்சின் கருத்தியல் வாரிசுகள். அதனால் ஒரு முடிவை துணிவாக எடுத்து, தெளிவாக எடுத்து, உறுதியாக நிற்கிறோம். எல்லா கதையும் அடைச்சிட்டு இவர் என்ன பண்ண போறாரு? எங்களுக்கான காலம் கனியும் வரையில் நாங்கள் காத்திருப்போம். அதுதான் டெம்பரரி, ஒரு தற்காலிகமான விளைச்சலுக்காக நாங்கள் அவசர முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள் அல்ல. நான் சொல்லுவேன், எங்களை நோக்கி அதிகாரம் வரும், எங்களை நோக்கி நாற்காலிகள் வரும், எங்களை ஒரு ஓரமாக உட்கார் என்று சொன்னால் அதுதான் அந்த மேடையின் மையமாக மாறும். எங்களை இறங்கி போய் ஒரு ஓரத்திலே நில் என்று சொன்னால் நாங்கள் நிற்கிற இடமே அந்த அவையின் மையமாக மாறும். எங்களை ஓரங்கட்ட பார்த்தாலும் ஒதுக்க பார்த்தாலும் நாங்களே மையம் என்பதை நிறுவுவோம். இதுதான் எங்கள் அரசியல். அருமை தோழர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் கொண்டிருக்கிற உறவு என்பது கொள்கை உறவு. இடங்களை பற்றி பேச்சுவார்த்தையில் முடிவு செய்து கொள்வோம், அது வேறு. ஆனால் திமுக அரசோடு எங்களுக்கும் இருக்கிற விமர்சனங்களை தாண்டி நாங்கள் தேர்தல் உறவை வைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் அது தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய ஒரு கொள்கை முடிவு, அவ்வளவுதான். யார் புரிந்து கொள்கிறார்களோ இல்லையோ, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும். 2002 ஜெயலலிதா அம்மா மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்த போது அது முஸ்லிம்களுக்கு எதிரானது, கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது, பாதிரியார்களுக்கு எதிரானது, இமாம்களுக்கு எதிரானது என்று எல்லோரும் சொன்ன போது இல்லை இல்லை, அது எங்களுக்கு எதிரானது, தலித்துகளுக்கு எதிரானது என்று சொன்ன இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்பதான் 2002 தமிழ் பெயர் சூட்டுகிற நடவடிக்கை எடுத்தோம். மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்த போது அன்றைக்கும் அந்த சனாதன அரசியலை எதிர்ப்பதிலே தீவிரம் காட்டி இருக்கிறோம். அதுல இருந்து இன்னைக்கு நாம மாறல. அதே அம்மையார் இன்னொரு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆடு கோழி பலியிடக்கூடாது. என்னென்ன ஆடு பலியிடுவாங்க, கோழி பலியிடுவாங்க, வேற என்ன பன்றி பலியிடுவாங்க. இதெல்லாம் பலியிடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. உடனே நாம சேலத்தில் ஒரு மாநாடு போட்டோம். இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பு மாநாடு, எதிர்ப்பு மாநாடு. அந்த பண்பாட்டை எங்க மேல திணிக்காத. எங்க குலதெய்வத்துக்கு நாங்க சாராயம் வச்சு படைப்போம், அது எங்க கலாச்சாரம். எங்க குலதெய்வத்துக்கு நாங்க கோழியை வெட்டி சமைச்சு கறி சமைச்சு, எங்க முன்னோர் முப்பாட்டை செத்து போயிருப்பான், அவன் பேரு மாயவன், என் குலதெய்வம் பேரு மாயவன். அவன் உண்மையா பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவன், அவன் செத்து போயிட்டான். அவனுக்கு நடுகள் நட்டு படைக்கிறோம். நாங்க மீன் படைப்போம், கருவாடு படைப்போம், பன்றியை வெட்டி பன்றி கறியை சமைச்சு அதை சாப்பிடுவோம், படைச்சு சாப்பிடுவோம். இது எங்க கலாச்சாரம். இதை தடுக்கிறது நீ யார்? இதை தடுத்துட்டு குலதெய்வத்தெல்லாம் வழிபடாத, நீ பெருந்தெய்வத்தை வழிபடு, அப்படியே சனாதனத்துக்குள்ள நுழைஞ்சு பிஜேபிக்கு போய் ஓட்டு போடுன்னு சொல்றியா? திடீர்னு இன்னைக்கு முருக பக்தர், அவங்க முருகனுக்கு மேல பக்தி வந்துருச்சு. அங்க போனா ராமர் பக்தர்,
பீகார் போனா கிருஷ்ண பக்தர், மகாராஷ்டிரா போனா விநாயகர் பக்தர், மேற்கு வங்கம் போனா காளி பக்தர், தமிழ்நாட்டுக்கு வந்தா முருக பக்தர், கேரளாவுக்கு போனா ஐயப்ப பக்தர். எத்தனை வேஷம் போடுறான் பாருங்க பிஜேபி காரன் மக்களை ஏய்ப்பதற்கு. என்னைக்காவது அடிப்படை உரிமை கேட்டு போராடி இருக்கிறானா? குடிநீர் வசதி கேட்டு போராடி இருக்கிறானா? மனைப்பட்டா கேட்டு போராடி இருக்கிறானா? ஆரம்ப சுகாதார நிலையம் கேட்டு போராடி இருக்கிறானா? பள்ளிக்கூடம் கேட்டு போராடி இருக்கிறானா? கல்லூரி கேட்டு போராடி இருக்கிறானா? இடஒதுக்கீடு கேட்டு போராடி இருக்கிறானா? தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானா? நீட் வேண்டாம் என்று போராடி இருக்கிறானா? ஓபிசி இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானா? மதமாறியவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானா? திடீர்னு முருக பக்தன் என்ன கேட்டான்? முருக பக்தன் என்ன, பழனிக்கு போனா அவனுக்கு அங்க பஞ்சாமிர்தம் கிடைக்கும், வாங்கி சாப்பிட்டு வர போறான், இங்க இருந்து நடந்து போக போறான். முருக பக்தனுக்கு ஒரு கோரிக்கையுமே இல்லையே, நீ எதுக்கு முருக பக்தன் மாநாடு நடத்துற? இதுதான் சனாதன புத்தி, உத்தி, அரசியல். இந்த மக்களை மதத்தை சொல்லி மயக்க பார்க்கிறார்கள். தலித்துகளை இந்துக்கள் தானே. இதே பிஜேபி காரன் தலித்துகள் தெருக்கு தேர் வரணும்னு போராடி இருக்கிறானா? மேல் பாதியில கோயிலை திறக்கணும்னு போராடி இருக்கிறானா? சாதிய வன்கொடுமைகள் கூடாது என்று போராடி இருக்கிறானா? சேரிகளை கொளுத்தும் போது கண்டித்து இருக்கிறானா? இங்க வேப்பந்தட்டில கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டான், ஸ்டே கொடுத்துட்டான். ஒரு 100 மீட்டர் எஸ்சி தெருவுக்கு தேர் வரட்டும்ன்றான். முடியாதுன்னு கலெக்டர் சேர்ந்து தீர்மானம் போடுறான். கலெக்டர் போலீஸ் எல்லாம் சேர்ந்து பழையபடி எப்படி இருந்ததோ அப்படியே இரு. இது என்ன தீர்மானம்? இது கடந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே இரு. அப்படியே இருன்னு சொல்றதுக்கு தான் அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்கிற வேலையை செய்யறாங்க. அவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஐஏஎஸ் படித்த ஒரு அதிகாரி. அந்த காலம் வேற, 1945க்கு முன்ன இருந்தது வேற, 1950க்கு முன்ன இருந்த இந்தியா வேற, 50க்கு பின்னால் இருக்கிற இந்தியா அம்பேத்கர் இந்தியா. 50க்கு முன்னால இருந்த இந்தியா மனு இந்தியா. அது மனு இந்தியா. மனுவை வீழ்த்துவதற்கு புறப்பட்டு வந்தவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர். அவ எழுதின சட்டம் மனு சாஸ்திரம், புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதின சட்டம் கான்ஸ்டிடியூஷன். 50க்கு பின்னால் இருக்கிற இந்தியா அம்பேத்கர் இந்தியா. இந்த இந்தியாவில் 100 மீட்டர் தேர கொண்டு வர மாட்டேன்னு நீ சொல்றனா, நீ எதுக்கு ஐஏஎஸ் படிச்ச? நீ எதுக்கு ஐபிஎஸ் படிச்ச? பாத்தீங்களா, இயற்கை நமக்கு ஒத்துழைப்பு தருதா இல்லையா? போயிருச்சு. நீங்க டிவைடர்ல ஏறதுனால தான் லைட் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா லைட் நமக்கு வந்திருக்கும், வெளிச்சம் நல்லா இருந்திருக்கும். தோழர்களே, இப்படி தலித்துகள் இந்துக்களாக இருந்தாலும் கூட தலித்துகளின் உரிமைகளுக்காக போராடாதவர்கள் தான் பிஜேபி காரர்கள். அந்த பிஜேபியினுடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு பல பேர் பல வேஷம் போடுறாங்க. பல பேர் பல வேஷம் போடுறாங்க. சில பேர் சினிமா புகழோடு வந்திருக்கிறாங்க, ஹீரோ என்கிற அந்த வேஷத்தோட வந்திருக்கிறாங்க. நாம எச்சரிக்கையா இருக்கணும். எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த எஸ்சி சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள்லாம் அப்படியே சினிமாவுக்கு பின்னால போயிருவாங்க, சினிமா ஹீரோவுக்கு பின்னால போயிருவாங்க. நடக்குமா? ஏமாறுவீர்களா? அப்படி வெறும் சினிமா விளம்பரத்திற்காக அல்லது அந்த புகழுக்காக மயங்கி அரசியல் களத்திலே தோல்வி அடையக்கூடியவர்களா நீங்கள்? நான் சொன்ன அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட எவனும் எந்த விளம்பர மாயைக்கும் பணிய மாட்டான், விளைவோக மாட்டான். அம்பேத்கர் அரசியலே வேற, அதை அவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. இன்றைக்கும் அம்பேத்கர் சொன்னால் கோடி மக்கள் குரல் எழுப்புவார்கள், கூச்சல் எழுப்புவார்கள். இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க சினிமாக்காரங்களுக்கு அந்தந்த ஏரியாவில் தான் கோஷம் வரும், கூட்டம் வரும். அப்படின்னா அம்பேத்கர் 1,00,000 மடங்கு ஹீரோ. அவர் நீ 100 படத்துக்கு ஹீரோவா இருப்ப. அம்பேத்கர் இறந்தது 56. இன்னைக்கு நீங்க கலிபோர்னியாவில் போய் அம்பேத்கர் சொல்லுங்க, அப்படியே எழுந்திருப்பான் ஒரு 100 பேர். ஜெய் பீம், ஜெய் பீம் அப்படின்னு முழங்குவாங்க. இந்த முழக்கத்துக்கு எவ்வளவு பெரிய ஈர்ப்பு! 1,00,000 சூப்பர் ஸ்டாருக்கு சமமானவர் புரட்சியாளர் அம்பேத்கர்.
சூப்பர் ஸ்டார்னா தமிழ்நாட்டுக்குள்ள, சுப்ரீம் ஸ்டார் தமிழ்நாட்டுக்குள்ள, அல்டிமேட் ஸ்டார் தமிழ்நாட்டுக்குள்ள, நம்ம பவர் ஸ்டார் தமிழ்நாட்டுக்குள்ளதான். அம்பேத்கர் அதையெல்லாம் தாண்டிய ஸ்டார், அதுக்கு பேரே கிடையாது. அந்த அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்ட எம் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஓட்டு சிதறாது. சிறுத்தைகள் எப்பக்கமோ அப்பக்கம்தான் வெற்றி, சிறுத்தைகள் எப்பக்கமோ அப்பக்கம்தான் ஆட்சி. அதை தீர்மானிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள். இதை நான் ஆணவத்தோடு சொல்லவில்லை, அகந்தையோடு சொல்லவில்லை, அரசியல் பேரத்திற்காக முன்னோட்டமாக சொல்லவில்லை, யதார்த்தத்தை சொல்லுகிறேன். அருமை தோழர்களே, அப்படிப்பட்ட இந்த இயக்கம் இன்றைக்கு தேர்தலை பற்றி கவலைப்படாமல் தேசத்தை பற்றி கவலைப்படுகிறது. அதுதான் இந்த பேரணி, அதற்கான சாட்சி தான் இந்த பேரணி. வாங்கன்னு தான் கூட்ட, எங்கிருந்துதான் இப்படி கிளம்பினீர்களோ இன்னும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். காவல்துறை அங்கங்க மடக்கி வச்சிருக்கிறாங்க, வண்டியை உள்ள விடாதீங்க, உள்ள விடாதீங்க, உள்ள விடாதீங்க. திருச்சியே திணறி போயிடும், அது மீண்டு வருவதற்கு நேரமாகும். இப்ப நம்ம வெளியே போறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அதான் இப்ப அவங்களுக்கு இருக்க கவலை. பாதுகாப்பா நீங்க திரும்பி இன்னொரு பேரணி நடத்தணும், இப்படியே திரும்பவும் நீங்க மன்னார்புரம் போகணும், இப்படியே நடந்து போகணும். உங்க வண்டி எல்லாம் அங்கதான் வரும், இந்த பாலத்துக்கு கீழே. பஞ்சப்பூர்ல இருந்து வந்து தென் மாவட்டங்கள் வண்டியெல்லாம் இங்க வந்து மன்னார்புரத்தில் நிற்கும், நீங்க ஏறி போயிடலாம். அந்த பக்கம் போனீங்கன்னா ஜி கார்னர் வட மாவட்ட வண்டிகள்லாம் வந்துடும். நீங்க திரும்ப இங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும், மறுபடியும் பேரணி. தோழர்களே, நான் நிறைவுக்கு வருகிறேன். இந்த பேரணி ஒரு செய்தியை சொல்லுகிறது. என்ன செய்தியை சொல்லுகிறது என்றால், எல்லாவற்றையும் விட முதன்மையானது தேசம். 2026 தேர்தல், அதுல பேரம், அதுல சீட்டு, அதுல வெற்றி தோல்வி, அதையெல்லாம் விட, கூட்டணி கணக்குகள் எல்லாவற்றையும் விட தேசம் முதன்மையானது. அந்த தேசத்தை கட்டமைக்க வேண்டும் என்றால், அம்பேத்கர் தேசத்தை கட்டமைக்க வேண்டும் என்றால், அவர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமானால் அதுல உயிர் மூச்சு கோட்பாடு, ஆன்மான்னு ஆங்கிலத்தை வடமொழியில் சொல்லுவாங்க. கான்ஸ்டிடியூஷனுடைய ஆன்மா, ஆன்மானா உயிர் மூச்சு. அதுல முக்கியமா 3 இசம் இருக்கு கான்ஸ்டிடியூஷன்ல. 1 செக்யூலரிசம், 2 புளூரலிசம், 3 பெடரலிசம். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நீங்க சொல்ல தெரியணும். செக்யூலரிசம், பெடரலிசம், புளூரலிசம், இதை தாண்டி 4 பேசிக் ஃபேக்டர் இருக்கு, 4 அடிப்படை கூறுகள்: நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இதுதான் அம்பேத்கரிசம், இதுதான் கான்ஸ்டிடியூஷன். இதன் அடிப்படையில் தான் புதிய இந்தியாவை கட்டமைக்க போகிறோம். அப்படி உருவானால் அந்த தேசத்திற்கு பெயர் அம்பேத்கர் தேசம். அதுதான் அம்பேத்கர் கண்ட கனவு, அம்பேத்கர் இந்தியா. அதுதான் அம்பேத்கர் உருவாக்க நினைத்த இந்தியா. அந்த இந்தியாவில் சாதி இருக்காது, பாகுபாடு இருக்காது, ஆண் பெண் பேதம் இருக்காது, உயர்வு தாழ்வு என்கிற அகந்தை இருக்காது. உயர்ந்த சாதிதான் நாங்கள் என்று சொல்லுகிற இருமாப்பு இருக்காது. எல்லாம் சகோதரர்களாக நாம் வாழ்வோம். இஸ்லாமியர்கள் எங்கள் சொந்தம், கிறிஸ்தவர்கள் எங்கள் சொந்தம், இந்துக்கள் எங்கள் சொந்தம், சமணர்கள் எங்கள் சொந்தம், சீக்கியர்கள் எங்கள் சொந்தம், பௌத்தர்கள் எங்கள் சொந்தம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். அப்படி ஒரு இந்தியாவை நாம் கட்டமைக்க வேண்டுமானால் அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடுகளில் ஒன்றான செக்யூலரிசம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். அதைத்தான் செக்யூலரிசம் என்பதை நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால், எந்த மதத்தையும் சார்ந்திருக்க கூடாது என்பது மட்டுமல்ல, எந்த மதத்தையும் எதிர்க்க கூடாது, எந்த மதத்திற்கும் எதிரான பகையை வளர்க்க கூடாது. அதுதான் செக்யூலரிசம். இன்னைக்கு இந்த அரசு என்ன பண்றாங்க தெரியுமா? நீ இந்து மதத்துக்கு ஆதரவா பேசு, முருக பக்தர் மாநாடு நடத்து, ஐயப்பன் மாநாடு நடத்து, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவன் செய்யக்கூடிய மிக முக்கியமான முரண்பாடான அரசியல் என்னவென்றால், முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் இந்த தேசத்தின் அந்நியர்களாக காட்டுகிறார்கள், பகைவர்களாக காட்டுகிறார்கள், எதிரிகளாக நிறுத்துகிறார்கள். எந்த மதத்திற்கு எதிராகவும் செயல்படக்கூடாது. அதுதான் செக்யூலரிசம். தோழர்களே,
குடியுரிமை திருத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரானது. உறுப்பு எண் 370 நீக்கம் முஸ்லிம்களுக்கு எதிரானது. முத்தலாக் திருத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரானது. வக்ஃப் திருத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரானது. ஒரு அரசாங்கம் இப்படி எதிராக செயல்படலாமா? அரசுக்கு மதம் இல்லை. இதை மட்டும் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். உலகத்தில் தோன்றிய எல்லா மதங்களுக்கும் எல்லா நாடுகளுக்கும் அரச மதம் உண்டு, இல்லை என்று மறுக்கவில்லை. அதை ஏற்றுக்கொள்கிறோம். இந்தியாவுக்கும் அரச மதம் வேண்டும், அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் எந்த மதத்தை அரச மதமாக அறிவிப்பது? இதுதானே விவாதம் நடந்தது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள், பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள், காந்தியடிகள், இவர்கள் எல்லாம், சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்ற தலைவர்கள் எல்லாம் நீண்ட நெடிய விவாதத்திற்கு பிறகு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு அரசியல் தான் செக்யூலரிசம். எல்லா நாடுகளிலும் செக்யூலரிசம் உண்டு. மேற்கத்திய நாடுகளிலும் செக்யூலரிசம் உண்டு. ஐரோப்பிய நாடுகள் அனைத்திலும் செக்யூலரிசம் உண்டு. அமெரிக்காவிலும் கூட செக்யூலரிசம் உண்டு. ஆனாலும் அவர்கள் அரச மதம் என்று ஒரு மதத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதனால் அந்த மதத்தால் எந்த பாகுபாடும் இல்லை. மூட நம்பிக்கைகள் இருக்கலாம். பேய், பிசாசு, அடுத்த பிறவி, இந்த பிறவி, போன பிறவி, சடங்கு சம்பிரதாயங்கள், இது இருக்கலாம். ஆனால் இஸ்லாத்தில் சகோதரத்துவம் இருக்கிறது, கிறிஸ்தவத்தில் சகோதரத்துவம் இருக்கிறது, பார்சியில் சகோதரத்துவம் இருக்கிறது, சீக்கியத்தில் சகோதரத்துவம் இருக்கிறது, பௌத்தத்தில் சகோதரத்துவம் இருக்கிறது, சமணத்தில் சகோதரத்துவம் இருக்கிறது. இந்து மதத்தில் சகோதரத்துவம் உண்டா? அண்ணன் தம்பின்னு உறவாட முடியுமா? எவ்வளவு பெரிய பாகுபாடு! இதையே இந்து மதத்தை உயர்த்தி பிடிப்பவர்கள் சுய விமர்சனம் செய்ய தயங்குகிறார்கள். அம்பேத்கர் எதிர்த்தது ஏன்? பெரியார் எதிர்த்தது ஏன்? மகாத்மா பூலே எதிர்த்தது ஏன்? அம்பேத்கர் என்ன முஸ்லிமா? பெரியார் என்ன கிறிஸ்தவரா? இங்கே சில பேர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, பெரியார் கன்னடர். என்னையா அரசியல்? கருணாநிதி தெலுங்கர். அப்படின்னா நீ அம்பேத்கர் என்ன சொல்லுவ? அம்பேத்கர் நீ என்ன சொல்லுவ? அம்பேத்கர் யார்? அவர் பேசிய மொழி மராத்தி மொழியாக இருக்கலாம், அவர் கற்ற மொழி இந்தியாக இருக்கலாம். ஆனால் அவர் வாழ்க்கை எங்களுக்கானது, ஒடுக்கப்பட்டவர்களுக்கானது, பாட்டாளிகளுக்கானது, உழைப்பவர்களுக்கானது, சிறுபான்மை மக்களுக்கானது. அவருடைய வாழ்க்கையும் அவருடைய கோட்பாடும், வாழ்க்கையும் கோட்பாடும் முக்கியமா, அவன் பேசிய மொழி முக்கியமா, அவர்கள் பின்பற்றுகிற மதம் முக்கியமா? இங்க தமிழ் தேசியம் என்கிற பெயரால் திமுக வெறுப்பு அரசியலை மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக திராவிட இயக்க அரசியலையே எதிர்த்து வெறுத்து பரப்புவதன் மூலம் சனாதன சக்திகளுக்கு துணை போகிறார்கள். இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இதையெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெரியாரை கன்னடர் என்று சொன்னால் அம்பேத்கரை மராட்டி என்று சொல்வாயா? எனக்கு பெரியார் வேண்டாம் என்று கூட நான் சொல்லுகிறேன். அம்பேத்கரை வேண்டாம் என்று என்னால் சொல்ல முடியுமா? அம்பேத்கரை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நான் யாரை தலைவராக ஏற்றுக்கொள்வது? அமித்ஷாவை தலைவராக ஏற்றுக்கொள்வதா? மோடியை தலைவராக ஏற்றுக்கொள்வதா? அண்ணாமலையை தலைவராக ஏற்றுக்கொள்வதா? நயினா ராகேந்திரனை தலைவராக ஏற்றுக்கொள்வதா? நடிகர்களை தலைவராக ஏற்றுக்கொள்வதா? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உலகமெங்கு வாழுகிற ஒட்டுமொத்த உழைக்கும் மக்களின் விடுதலைக்கான தத்துவத்தை தந்த ஒரு மாமனிதர். அவரை எப்படி நாம் மொழி அடிப்படையில் பிரித்து பார்க்க முடியும்? பெரியாரும் அம்பேத்கரும் நண்பர்கள், மகாத்மா பூலேவின் வாரிசுகள். துருவி துருவி போய் பார்த்தால் அவர்கள் அத்தனை பேரும் புத்தரின் வாரிசுகள். அம்பேத்கர் புதிய புத்தராக இந்த மண்ணிலே அவதாரம் எடுத்தார். அப்படிப்பட்ட அந்த மாமனிதரின் கொள்கை வழியிலே நாம் எல்லா வரம்புகளையும் கடந்து தேசிய அளவில் சிறுபான்மை மக்களையும் இதர விளிம்புநிலை மக்களையும் அதிகார வலிமையுள்ளவர்களாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையோடு இந்த இயக்கத்தை வழிநடத்துகிறோம். இது இடையில அப்பப்ப 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வரும். அதுல 8 10 பிரச்சனை கிடையாது, 10 20 பிரச்சனை கிடையாது.
நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் தெளிவாக இருக்கிறோமா இல்லையா, உறுதியாக இருக்கிறோமா இல்லையா, அதுதான் முக்கியம். அம்பேத்கருக்கு துரோகம் இழைக்க கூடாது, அம்பேத்கருடைய கொள்கைக்கு நாம் துரோகம் இழைக்க கூடாது. யார் துரோகம் இழைத்தாலும் சிறுத்தைகள் ஒருபோதும் துரோகம் இழைக்க மாட்டோம். அவருடைய அரசியலை நாம பேசுறோம், அவருடைய அரசியலை நாம பேசுறோம். பிஜேபி மேல தனிப்பட்ட வெறுப்பு நமக்கு கிடையாது, மோடி மேல தனிப்பட்ட வெறுப்பு கிடையாது, கோல்வாக்கர் மேல தனிப்பட்ட வெறுப்பு கிடையாது. அம்பேத்கர் அரசியலை பேசினா ஒன்னு அம்பலப்படுத்த வேண்டியிருக்கு. அம்பேத்கர் அரசியலை பேசினால் பிஜேபியை வேண்டாம் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. அம்பேத்கர் அரசியலை பேசினால் தமிழ்நாட்டில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டிய தேவை வருகிறது, இந்தியாவில் இருந்தே விரட்டி அடிக்க வேண்டிய தேவை வருகிறது. அதுக்கு நான் காரணம் இல்லை, நான் உள்வாங்கிக் கொண்ட அம்பேத்கர் அரசியல் தான் காரணம். அம்பேத்கர் அரசியல் தான் காரணம். அந்த அரசியலின் அடிப்படையில் தான் தோழர்களே இந்த தேர்தல் கணக்குகள் போடும் சூழலில் நாம் தேசத்தின் நலன்களை முன்னிறுத்துகிறோம். எனவே இந்த மாபெரும் பேரணியின் மூலம் நாம் சொல்லுகிற மெசேஜ், மதம் மக்களுக்கானதே தவிர அரசுக்கானதல்ல. அதனால் செக்யூலரிசம், அம்பேத்கர், நேரு, காந்தி எல்லோரும் சேர்ந்து இந்த அரசுக்கு மதம் வேண்டாம் முடிவு பண்ணாங்க. இந்து மதத்தை அறிவிக்கலாம், அதான் பிஜேபி சொல்றான், ஆர்எஸ்எஸ் சொல்றான், எல்லாரும் சொல்றான். இந்து மதத்துல டிஸ்கிரிமினேஷன் இல்லைன்னு சொல்லுங்க, சகோதரத்துவம் இருக்குன்னு சொல்லுங்க. நாம் எல்லாம் சகோதரர் வந்து நாளைக்கு கட்டி பிடிக்க தயாரா? கட்டி பிடிக்க தயாரான்னு தான் கேட்கிற. இதையே திருச்சி பேசுவாங்க. திருமாவளவன் வேற மாதிரி பேசினாரும்பா, பரப்புவாங்க. அண்ணன் தம்பியாய் கட்டி பிடிக்க உன்னால் முடியுமா? என்னையும் ஒரு சகோதரனாக உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இந்து மதத்தில் சகோதரத்துவம் உண்டு, திருமாவளவன் எங்களோடு இணைய வேண்டும் என்று சொல்லுகிற துணிச்சல் உங்களுக்கு உண்டா? பிரச்சனை அதுதான். நோ ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம் இல்லை. அதனால இந்தியாவின் அரச மதமாக இந்து மதத்தை அறிவிக்க முடியாது, முஸ்லீமை அறிவிக்க முடியாது, இஸ்லாத்தை அறிவிக்க முடியாது, அது வெளிநாட்டில் தோன்றிய மதம். கிறிஸ்தவத்தை அறிவிக்க முடியாது, அது வெளிநாட்டில் தோன்றிய மதம். சமணத்தை அறிவிக்க முடியாது, அது சின்ன மதம். பௌத்தத்தை அறிவிக்க முடியாது, அது கண்ணால பார்க்க முடியாத ஒரு மதம். பூத கண்ணாடி வச்சு தான் பார்க்கணும். 50 லட்சம் பேரோ 1 கோடி பேரோ இருக்கிறாங்க, 140 கோடி பேர்ல அது மதம் அழிஞ்சு போச்சு. ஒரு காலத்தில் ஓகோன்னு இருந்தது. மதத்தை அறிவிக்க முடியாது. சீக்கியத்தை அறிவிக்க முடியுமா? அறிவிக்க முடியாது, சின்ன மதம். பார்சி மதத்தை அறிவிக்க முடியுமா? அது வெளிநாட்டு மதம். அறிவிச்சா இந்து மதத்தை அறிவிக்க முடியும். இந்து மதத்தில் சகோதரத்துவம் இல்லையே, இந்து மதத்தில் அண்ணன் தம்பி உறவாடல் இல்லையே. அதனால் தானே அம்பேத்கர் வேண்டாம் என்றார், அதற்குத்தானே காந்தி ஒத்துக்கொண்டார், அதைத்தானே நேரு ஏற்றுக்கொண்டார், அதைத்தானே சர்தார் பட்டேலும் வழிமொழிந்தார். அதனால் தானே இந்த அரசமைப்பு சட்டம், அதனால் தானே நம்முடைய அரசு செக்யூலர் ஸ்டேட். இதை தகர்ப்பதற்காகத்தான் தோழர்களே பிஜேபி முயல்கிறது. என்ன அர்த்தம்? வக்ஃப் திருத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரானது, கடந்து போக முடியுமா? குடியுரிமை திருத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் எதிரானது என்று கடந்து போக முடியுமா? நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும், எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் எங்கள் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல். எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும்? ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அரசமைப்பு சட்டத்தின் மீதான தாக்குதலை அம்பலப்படுத்துவோம். அவ எவ்வளவு டாக்டிக்ஸா தந்திரமா பண்றான் பாருங்க. அம்பேத்கருக்கு ஜெயந்தி கொண்டாடுவான், அம்பேத்கருக்கு சிலை அமைப்பான், அம்பேத்கர் பிறந்த நாள் கொண்டாடுவான், அம்பேத்கரை போற்றி புகழ்வான். ஆனால் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை குப்பையிலே தூக்கி வீசுவான், காலில் போட்டு மிதிப்பான். இதுதான் சங்க பரிவாரங்களின் நடவடிக்கைகள். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, நம்மை எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது. தற்காலிக அரசியல் பயனுக்காக நாம் தவறான முடிவை ஒருபோதும் எடுக்க மாட்டோம். தேர்தல் அரசியலில் கிடைக்கிற தற்காலிக பயன் முக்கியம் இல்லை. இந்த நாடு முக்கியம், தேசம் முக்கியம், அரசமைப்பு சட்டம் முக்கியம். அதற்கான போராளிகளாக இந்த களத்தில் நிற்போம், அதற்கான போர்படை வீரர்களாக இந்த களத்தில் நிற்போம். தேர்தல் வரும் போகும்,
மறுபடியும் சொல்லுகிறேன், தேசிய அளவில் சிறுத்தைகளா சனாதன சக்திகளா என்றுதான் அரசியல் இனி தமிழ்நாட்டில் நடக்கும். சனாதன சக்திகளா விடுதலை சிறுத்தைகளா என்ற அரசியல் தான் தமிழ்நாட்டில் நடக்கும். அதற்கு தயாராகும் என்று சொல்லி என் அழைப்பை ஏற்று ஓடோடி வந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து பாதுகாப்பாக அனைவரும் திரும்பி அவரவர் ஊருக்கு போய் சேர வேண்டும் என கேட்டு இந்த மகிழ்ச்சி தொடர்ந்து நீடிக்காத வகையில் வந்திருக்கிற ஒரு துக்க செய்தி. காட்டுமன்னார்குடி எய்யலூர் கிராமத்தை சார்ந்த தம்பி பிரபாகரன் பேரணியில் நடந்து வருகிற போதே மாரடைப்பு ஏற்பட்டு காலமாகி இருக்கிறார். தம்பி பிரபாகரனுக்கு அனைவரும் எழுந்து நின்று ஒரு சில நொடிகள் அமைதி காத்து வீர வணக்கம் செலுத்துவோம். அனைவரும் எழுந்து நிற்கவும். நீங்க பாதுகாப்பா போனோம், அமைதியா இருங்க. சில நொடிகள் அமைதி காப்போம். அன்பு தம்பி பிரபாகரனுக்கு அகவணக்கம் செலுத்துவோம். வீர வணக்கம், வீர வணக்கம். அன்பு தம்பி பிரபாகரனுக்கு, காட்டுமன்னார்குடி பிரபாகரனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். அதே போல மணப்பாறையை சார்ந்த ஆவாரம்பட்டி நிகில் வடிவேல் அவர்களின் பையன், 4 வயசு பையன், எங்கே இந்த கூட்டத்தில் நான் அதனால தான் பிள்ளைங்களாம் அழைச்சிட்டு வராதீங்கன்னு சொன்னேன். எங்கேயாவது நின்னாங்கன்னா அவங்க அப்பாவுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. 904 90 43 99 90 71 90 43 99 90 71 இந்த நம்பருக்கு போன் அடிச்சு இந்த குழந்தை எங்கேயாவது நின்னா உடனே அவங்களை தொடர்பு கொண்டு சொல்லணும். உடனடியாக அந்த குழந்தையை தந்தையிடம் ஒப்படைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இப்போ உங்க யாருக்கும் எழுந்திச்சு போக மனசு வரலையா? இயக்க வரலாற்றிலே 7.15 நிகழ்ச்சி முடித்தது இதுதான். அனைவரும் பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு, மாமேதை மார்க்சுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். அனைவரும் பாதுகாப்பாக திரும்பி செல்லும்.